இந்த 2025 எப்படி இருக்கும்? இந்த 2025 கடந்த ஆண்டை போல போராட்டமாக இருக்குமா, நன்மையாக இருக்குமா, தீமைகள் ஏதேனும் ஏற்படுமா என்கின்ற அச்ச உணர்வு மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக லோன், கடன், வீட்டு கடன், சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. உறவினர் பகை, மனைவியிட்ட சண்டை சச்சரவு, டிவர்ஸு, இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை அந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல வாழ்க்கை மாறப்போகிறது. மிதுனத்திற்கு குரு பகவான் வந்துவிட்டார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவர் உட்கார்ந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பார்வையிடுகிறார். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பார்வையிடுவதன் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள், தகப்பன் தாத்தா வழியில் உள்ள சொத்துக்கள் மூலியமாக நன்மை கிடைக்கும். பூர்வீக சொந்தங்கள் தலைத்தோங்கும். குலதெய்வம் அருள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய விஷயங்கள் தடைபட்டு மனம் மாறி ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ தெரியாமல் பண்ணிட்டேங்கிறது ஒரு ஒப்புதலோட சந்தோஷமான ஒரு மனநிலை உண்டாகும். பார்ட்னர்ஷிப்பாக தொழில் பண்ணி கொண்டிருந்தவங்களுக்கு புதியதாக யுக்திகள் தோன்றி புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சியில் தலையிட்டால் வெற்றி கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், டீச்சர் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. வெற்றி தான். மிதுன ராசி இந்த தடவை பட்டையை கிளப்ப போகுது. ரொம்ப நொந்து நூலாகிட்டு இருந்தீங்க கடந்த 2-3 ஆண்டு காலமாக. மனசுக்கு ஆறுதல், வயிற்றுல பால வார்த்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிகழ்வுகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2025 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மாறப்போகிறது. நன்மை நடக்கப் போகிறது. ஆகையால் மிதுன ராசி அன்பர்கள் கேக் வெட்டி கொண்டாடுங்க. இந்த வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. குலதெய்வத்தை போய் வணங்குங்க. அம்மன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பை தரும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் தங்கிட்டு அங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பச்சை சாத்துதல் நிகழ்ச்சி தை மாதம் நடக்கும் முருகனுக்கு. அந்த பச்சை சாத்துதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகபெருமானை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளி ஏற்றப்படும். சூப்பராக இருக்கும். அடித்து நொறுக்குங்க. தைரியமாக இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கானது. என்னை நினச்சி பார்க்கணும் நீங்கள் இந்த வருஷம் பூரா. நன்றி, வணக்கம்.